டியூஸ்டே நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் குருமாவும் தான். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குருமாவுக்கு தேவையான இது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஜார் எடுத்துகிட்டு ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 3 கேஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து சோம்பு போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம் வந்து ஸ்லைஸாக போட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு வதங்கினதும் கருவேப்பிலையும் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா வதங்கினதும் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க. வதக்குறதும் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் வெந்ததும் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க. சென்டரில் வந்து உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இறக்கிடுங்க. கொத்தமல்லி தூவி அவ்வளோதான் முடிஞ்சு. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.